பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபீல்டு தான் கிலோமீட்டர் இருக்கேன். எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பழைய காலத்து துக்காட்டி பார்த்தீங்களா? ஐயோ, கேமரா ஆங்கிள்லாம் ஃபிக்ஸ் பண்ணேன்னா சும்மா ஒரு ரைடு போவோம் அப்படின்ட்டு. ஏன்னா கீழே விழுந்து அப்புறம் வண்டியே எடுக்கலை. இன்னும் எனக்கு அந்த பெயின் மட்டும் அப்படியே இருக்குது. ஸோ அதான் சரி ஒரு வீடியோ பார்த்தேன், சரி நம்மளும் போவோம். யாரு? இல்லை ஜி, ராங் நம்பர் நினைக்கிறேன். ஸோ வண்டியை பறக்கூடும். கேமரா வேறு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணலான்னு தெரியல. எதுக்காக இங்கே வந்தேன்னா இங்கே கொஞ்சம் ஏரியா வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆட்டோ வந்து வீடு போடுறேன். ஸோ ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா டொய்லெட் ரோல்லாம் இருக்குது. ஸோ இந்த வியூ பார்க்குறதுக்கு தான் வந்தேன். இங்கே வந்தாங்கன்னா நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இங்கே வருவேன். எதுக்காகனா கொஞ்சம் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாள் ஒரு 3 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வெளியே வாரேன். ஏன்னா உடம்பு சரியில்லை. இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சரி ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வெளியே வந்தேன். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியுமா ஃபுல்லாக வயலாக இருக்கும். அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாக வயலாக தான் இருக்கும். பெட்ரோல் போட கூட காசு இல்லை. சரி இன்னைக்கு தான் வீட்டில் காசு தந்தாங்க. சரி நம்ம வந்து ஒரு வீடியோ எடுப்போம். கொஞ்சம் அதாவது வீடியோ போட்டே ஆகணும். சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சில பேர் வந்து ஏதோ ஒரு ராங் நம்பரை கால் பண்ணிட்டு முன்பாட்டு இருக்காங்களான்னு கேட்குறாங்க. யாரும் தெரியும். இப்போ இந்த ரைட் எடுத்து போனால் ஒரு ஏரியா வரும். அந்த சும்மா ஒரே ஒரு ரைடு தான் பண்ணியிருக்கேன். ஆனால் லெஃப்ட் எடுத்து போனால் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஏரியா இருக்குது. குழந்தை பிள்ளைங்கெல்லாம் டாட்டா காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ட்ராக்கிங் பண்ணி பைக்லாம் ஓட்டு. ஸோ நான் சொன்னேன் இது லெஃப்டில் என்ன அவ்வளோவா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி வீடியோ எடுக்க வேணால் நல்லா இருக்கும். இப்போ எல்லாமே அறுவடை பண்ணிட்டாங்க கூட. வேறு ஏதோ இது வாழ மரங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல. இதே நம்ம இன்னும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தோம்னா ஊர் வரும். சின்ன சின்ன ஊர்லாம் வரும். எனக்கு அங்கே வேலை இல்லை. அதனால இப்போ ஸ்ட்ரைட்டாக போகும். காசு ஏதாவது எடுத்து வந்தால் இப்போ எங்கிட்ட டீயாக எடுத்துக்கலாம். நினச்சேன் காசு எடுத்து வரணுன்ட்டு ஒரு 10 ரூபா மறந்துட்டேன். இந்த இடம் தான் சொன்னேன். பார்த்தீங்களா வயல் நிலங்களாக இருக்கா.
ஆட்டோ போனோம்னு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுப்போம், சூப்பராக இருக்கும். கேமராவே காணும். இது என்ன ஃபோட்டோ எடுக்கு? தெரியுதா? இது ஆக்சுவலி இது என்னன்னு எனக்கு தெரில, எனக்கும் தெரில இது என்னன்ட்டு. ஆனால் இந்த ஏரியா அப்புறம் இந்த சைடு இங்கே நல்லா இருக்கும் போகிறதுக்கு. இங்கே ஒரு குழந்தைகள் போகுது, சின்ன சின்ன குழந்தைகள். நம்ம எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறத மறந்து என்னோட பைக்கும் இப்படி எடுத்தாங்க. நான் எடுக்கிற வீடியோ எதுவுமே நான் ஆக்சுவலி ஃபுல்லாகவே போடுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா அதை எடிட் பண்ணி எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் தான் போடுறேன். ஸ்கூல் வர டைம்னால இந்த சைடில் நிறைய ஆட்டோஸ்லாம் வருது, ஸ்கூல் பசங்க. நான் இந்த சைடு அந்த இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கேன் இது வரைக்கும். எப்படி தெரிஞ்சு பார்த்தீங்களா க்ரீனாகவே. இங்கே வந்தாலே இந்த இடத்துக்கு எப்போவுமே வருவேன், தனியாக வந்து நின்று ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து யார்ட்டையா ஃபோன் பேசுவேன். ஃபோன் பேசிட்டு தான் அப்புறம் போவேன். அவனுக்கு ஒரு இன்ட்ரோ எடுக்கணும்னு பார்த்தேன், இன்ட்ரோ எடுக்கவே முடியல. ஆனால் இந்த ரோடு வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும். யாராவது ஒரே ஒரு ஆள் ஃபோட்டோ. இங்கே தான் கிணறு இருக்குங்க, கிணறு பார்த்துட்டு போமா. வண்டி சரிஞ்சிடக்கூடாது. இதுதான் அடுத்தவங்க வயல் நிலங்கள், பெர்மிஷன் எல்லாம் போகக்கூடாது. போவோம், என்னன்னு பார்த்துட்டு வருவோம். இது கேம்ப் பார்த்தீங்களா, சுத்தமான கிணறு தண்ணி, அவ்வளோ பியூராக இருக்குதுட்டு. நம்ம அப்படியே அங்கே போயிடும். நானும் எப்படியாவது சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றிடலாம் அப்படின்னு பார்க்க முடியலை. இந்த வீடியோவை போனோன்னே எடுத்து, ஏன்னா நெட் கார்டு கூட போட முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் இல்லைன்னு என்று தான் நான் நினைக்கிறேன். நான் இன்னொரு இடம் காட்டுவேன் உங்களுக்கு. அதுக்கு அந்த சைடு நம்ம வந்த வழியில் போகணும். அங்கே நம்ம கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் போகணும். இது நம்ம ஸ்பீடாக போனால் நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க வீட்டில். ஏற்கனவே ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது, மூச்சு விட்டு ரொம்ப நாள். ஆக்சுவலி 3 days தான் ஆயிருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மழை தான் இருக்குது. இந்த பெட்ரோல் வச்சு தான் இன்னும் ஒரு 2 நாள் ஒப்பேற்றணும். அது ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ரேட்டே வந்தாலும் வெளில வந்து டான்ஸ் பண்ணணும் தான் நல்லா இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்கள் வேலை தான். இன்னைக்கு பல என்டர்டைன்மெண்ட் இருக்குது. கேமு, பைக்கு, அப்புறம் வேலை பார்த்துருக்கு, இந்த மாதிரி பல என்டர்டைன்மெண்ட்லாம் பைக்கு மாதிரி செய்யும்போது அது பல என்டர்டைன்மெண்ட் இருக்கும். ஆனால் இப்போ சிட்டிக்குள்ளே போனோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும்.
அது ஏரியா இப்படிதான் சொன்னேன், நல்லா இருக்கும். ஆனால் நேரில் பார்க்க நல்லா தான் இருக்கு. தண்ணி, அப்புறம் பசுமையான புற்கள். இன்னொரு ஆஃப் ரோடு கூடி போய் நம்ம வீட்டுக்கு போவோம். இந்த ரோட்டில் வரும்போது இன்ஜெக்ஷன் போட இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கிராமம் தான் ஃபுல்லாகவே மாட்டுக்கு தேவையான கோழி எல்லாமே நிறைய எப்போ வந்தாலும் இந்த மாதிரி இருக்கிற மாடு பார்க்கலாம். காலையில் மேலே போயிடும். இதெல்லாம் ஆப்ரேட் நல்லா இருக்கும். கதை எடுத்து சீக்கிரத்தை இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கு. டயர் தான் பாவம்.